வணக்கங்க. நான் உங்க தனசேகர். அப்டேட்ஸ்க்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறேன். ஃபைன். நம்ப ஸ்போக்கன் ஹிந்தி வித் தனா இந்த கேட்டகரியில டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள ஹிந்தியில எப்படி பேசுவோம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த கேட்டகரியில ஷேப்ஸ வந்து நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? என்னென்ன மாதிரியான ஷேப்ஸ் இருக்கு? வடிவங்கள் இருக்கு. அத வந்து நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லுவோம்? அப்படின்றத பார்ப்போம். ஃபைன். எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து ஷேப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஷேப்ஸ் அத வந்து ஹிந்தியில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்ருதி. ஆக்ருதி அப்படின்னா ஷேப்ஸ். ஃபைன். அடுத்து சைஸ் அப்படின்னா ஆக்கார். ஆக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில இடங்கள்ல நான் பார்க்குறேன். ஷேப்ஸையும் ஆக்கார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம்ல வந்துருச்சு. 2மே தப்பு கிடையாது. பட் கரெக்ட்டான விஷயம் ஷேப்ஸ் அப்படின்னா ஆக்ருதி. ஓகே. இப்போ நம்ம வந்து சர்க்கிள என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். சர்க்கிள் அப்படின்னா கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் அப்படின்னா ரவுண்டு. அப்போ ரவுண்டு வடிவத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ட கோலா அப்படின்னு சொல்லுவாங்க. கோலா. அடுத்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள வந்து முக்கோணம் நம்ம தமிழ்ல சொல்றோம். அப்போ ஹிந்தில அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, த்ரிகோன் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரிகோன். த்ரிகோன். ஸ்கொயர். ஸ்கொயர வந்து ஹிந்தில வர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்க் அப்படின்னா ஸ்கொயர். வர்க். ஸ்டார். ஸ்டார வந்து தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. தாரா. அப்போ தாரா வடிவத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ட நம்ம வந்து தாரா சாரி. தாரா பிளஸ் ஆக்ருதி. தாராக்ருதி. தாராக்ருதி. சரிங்களா? தாராக்ருதி அப்படின்னா ஸ்டார் வடிவம். தாராக்ருதி. ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள வந்து நம்ம ஆயத், ஆயத்தம் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அது மாதிரி ஆயத். ஆயத் அப்படின்னா ரெக்டாங்கிள். டைமண்ட். டைமண்ட வந்து ஹீரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரா. அப்போ டைமண்ட் ஷேப் ஆப்ஜெக்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டார்ல நம்ம பார்த்தோம்ல. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஸ்டார் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம். ஸ்டார வந்து நம்ம தாரான்னு சொல்றோம். ஸ்டார் வடிவத்த வந்து தாராக்ருதி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க ஹீரா. டைமண்ட்னா ஹீரா. டைமண்ட் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீராக்ருதி. சிம்பிள். ஹீராக்ருதி. ஹார்ட். ஹார்ட்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தில். அப்போ ஹார்ட் ஷேப் ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம்? தில் க்ருதி. தில் க்ருதி. இது வந்து கியூப். கியூப வந்து நம்ம தன் ஃபல் அப்படின்னு சொல்லுவோம். தன் ஃபல். தன் ஃபல். ஓவல். ஓவல் வந்து முட்டை வடிவம் சொல்லுவோமா? முட்டைக்கு வந்து நம்ம அண்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முட்டை வடிவத்துக்கு என்ன சொல்லுவோம்? அண்டா க்ருதி. அண்டா க்ருதி. ஆரோ. ஆரோ வந்து நம்ம எதுக்கு அதிகமா யூஸ் பண்ணுவோம்? வழிகாட்டி. திசைய காட்டுறதுக்காக வச்சிருப்போம். அப்போ ஹிந்தில திஷா அப்படின்னா டைரக்ஷன். டைரக்ஷன் காட்டக்கூடிய உருவத்துல இருக்கிறதுனால அதுக்கு திஷா க்ருதி. ரைட்? திஷா க்ருதி. அவ்வளோதாங்க. இது பேசிக் ஷேப்ஸ் நம்ம ஹிந்தில. ஸோ இத நீங்க வந்து ஒரு வாட்டி திருப்பி ரீவைண்ட் பண்ணி, ப்ளே பண்ணி, நீங்க அத தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சீரிஸ்ல மெயினா வந்து நம்போ ஸ்போக்கன் ஹிந்திய கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம். அதுல நம்போ கேஷுவலா யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, அங்க வந்து எப்படி யூஸ் பண்றது? இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். மெயினா யாருக்காக பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, லாங்குவேஜ் தெரியாம நார்த் இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்ற பேசிஸ்ல தான் இத பண்ண ஆரம்பிச்சது. நீங்க வந்து ப்ரொஃபஷனலா கத்துக்கணும் அப்படின்னா, ஏ டூ இசட் நீங்க கத்துக்கணும்னா நெறைய வீடியோஸ் இருக்கு YouTubeல. நம்பளும் அந்த வீடியோஸ பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பப்பட்டா சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட வீடியோஸ நெறைய குழந்தைங்க பார்த்து கத்துக்கிறாங்கன்னு எனக்கு பேரண்ட்ஸ் கமெண்ட் பண்ணதாலயும், நெறைய டீச்சிங் பேரண்ட்ஸ் இதனால அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்கன்னு சொன்னதாலயும், இப்ப நெறைய குழந்தைங்களுக்கான அந்த வீடியோஸும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அவங்க நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெறைய வைல்ட் அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கும் என்ன மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுது, அத நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஈஸியா தெரிஞ்சிரும்.
என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட கண்டிப்பா நம்ப சேர்ந்து பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா, உங்கள மாதிரி நெறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுடைய கமெண்ட்ஸ, ஃபீட்பேக்ஸ மறக்காம ஒரு செகண்ட் அதில டைப் பண்ணிட்டு போயிடுங்க. வீடியோ நீங்க ஒரு 5, 6 மினிட்ஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்டின்னா, அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால கீழ பண்ணி, நல்லா இருக்கு, நல்லா இல்ல. அத தாண்டி இது இருந்தா நல்லாருக்கும். இது இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ தயவுசெய்து போடுங்க. ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். எனக்கும் ஈஸியா வந்து கனெக்ட் ஆக முடியும். உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றது. ரைட்? இந்த ஹெல்ப்ப எனக்காக பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, மறக்காம கையோட அந்த ஷேர் பட்டன்ல அழுத்தி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அவங்க அத பார்த்துட்டும். ஏன்னா, நீங்க தெரிஞ்ச அந்த விஷயம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம், உங்க வேண்டப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நீங்க அத ஃபீல் பண்ணி அனுப்புறீங்க. கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க. ஸோ, பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. நாலேட்ஜ் ஷேரிங் கண்டிப்பா நடக்கும். இந்த எஃபோர்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மட்டும் என்ன அப்ரிஷியேட் பண்றதுக்காக, என்ன இன்னும் மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு லைக் நீங்க தட்டி விடுங்க. எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். இன்னும் நல்ல கன்டென்ட்டோட நான் அந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு எனக்கு அது தூண்டும். ரைட்? ஸோ, இந்த மாரியான வீடியோஸ் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, பிஸி டைம்ல சில நேரங்கள்ல நம்ம நெறைய வீடியோஸ மிஸ் பண்ணிடுவோம். அப்போ நீங்க வந்து நோட்டிஃபை பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டடா சப்ஸ்கிரைப் பண்ணதால அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வந்து நிக்கும். நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்டில் தென் நான் உங்க தனசேகர். அப்டேட்ஸ்க்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறேன். நம்போ உங்கள கண்டிப்பா அடுத்த வீடியோல மீட் பண்றோம். அன்டில் தென் தேங்க் யூ. பை பாய். காட் பிளஸ் யூ.